இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தென் சீன கடல் விவகாரம். சீனாவிடம் உரிமையை விட்டுக் கொடுக்காது மலேசியா. சீனாவுடன் நல்லுறவை கொண்டுள்ள போதிலும் தென் சீன கடல் விவகாரத்தில் நாட்டின் இறையாண்மையை தற்காப்பதில் மலேசியா திடமாக உள்ளது. அந்த கடலில் நாட்டின் உரிமை நிலைநாட்டப்படும். அதன் பொருட்டு நடப்பில் உள்ள அணுகுமுறைகளுக்கு ஏற்ப சீனாவுடன் சுமூகமான முறையில் பேச்சுக்கள் நடத்தப்படுவதாக வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மை விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு ஒருபோதும் கடைபிடிக்கப்படாது எனவும் அவர் உறுதி கூறினார். சீனாவுக்கு கடந்த மாதம் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் ஹமீடி பயணம் மேற்கொண்டிருந்த போது தென் சீன கடலில் அந்த வல்லரசு புரியும் அத்துமீறல்கள் தொடர்பில் மலேசியா கொண்டிருக்கும் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கங்கார் உறுப்பினர் ஜக்ரி அசானின் கேள்விக்கு டத்தோ முகமது அலாமின் பதிலளித்தார். நாட்டில் உள்ள வல்லுநர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயரும் சிக்கலுக்கு விரைந்து தீர்வு காணப்படும். புதிய ஊதிய முறையை மேம்படுத்தியது அந்த தீர்வுகளில் ஒன்று என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா சுட்டிக்காட்டினார். அப்புதிய ஊதிய முறையானது அயல் நாடுகளில் வழங்கப்படுவதற்கு ஒப்ப அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறுவதை உறுதி செய்யும். நாட்டிலுள்ள அறிஞர்களும் நிபுணர்களும் வெளிநாடுகளுக்கு இடம் மாறுவது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுபோன்ற மாற்றங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த ஆள்பலத்தில் பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அதே சமயம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஊறு விளைவிக்கும். அந்த பிரச்சனையை சமாளிக்க ஆக்ககர ஊதிய முறைகள் மேம்படுத்துவது அவசியம். மக்களவையில் கடந்த ஆண்டு 11,80,000 வல்லுநர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தது தொடர்பில் கூலிம் பண்டாபாரு உறுப்பினர் ரோஸ்லான் அஷ்மினின் கேள்விக்கு டாக்டர் ஜலேஹா மேற்கண்டவாறு தகவல் அளித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை அரிசி விற்பனை தொடர்பான 94 விளம்பரங்கள் இணையத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட தரப்பினர் நெல், அரிசி கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள சில்லறை வணிகர் லைசன்ஸை கொண்டிருக்கவில்லை என வேளாண்மை உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்தது. அத்துடன் விற்பனை செய்யப்பட்ட அரிசி உறுதிப்படுத்தப்படாத தரப்பிடம் இருந்து பெறப்பட்டது என அமைச்சு மேற்கொண்ட சோதனை வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. மின் வர்த்தக தளம் மூலம் வாடிக்கையாளர்களிடம் விற்கப்பட்ட அந்த அரிசி யாவும் முறையான அனுமதியின்றி நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. சட்டவிரோதமான அத்தகைய செயலுக்கு எதிராக 25,000 ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்கப்படும் அல்லது 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அமைச்சு எச்சரித்தது. B40 தரப்பினருக்கு ஏற்ப சுகாதார சேவைகளை வழங்குமாறு ஸ்லாங்கூரில் உள்ள இன்னும் ஏராளமான தனியார் கிளினிக்குகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. அதன் மூலம் B40 தரப்பினர் நியாயமான விலையில் தொடர்ந்து சுகாதார சேவையை பெற முடியும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு தெரிவித்தார். மலிவு விலை சுகாதார சேவைகள் B40 தரப்பினரின் சுமையை குறைக்க பெரிதும் துணை புரிகின்றன. இருந்த போதிலும் சில வேளைகளில் கூடுதல் மருத்துவ செலவுகளால் பெரும்பாலான B40 தரப்பினர் சுகாதார சேவைகளை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கி இருப்பதாக வி பாப்பா ராயுடு குறிப்பிட்டார். பீஸ்மீல் மற்றும் ஸ்ட்ரிஞ்சர் எனப்படும் ஊடகத்துறையை சேர்ந்த ஏறத்தாழ 600 ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்கள் சொக்சோவின் கீழ் இனி பயன்பெற தொடங்குவர். இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அது நடப்புக்கு வந்ததாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். இனி சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு சொக்சோவின் பாதுகாப்பு நல்கப்படும். அவர்கள் கவலையின்றி தங்கள் வேலைகளை மேற்கொள்ளலாம் என அவர் குறிப்பிட்டார். அது குறித்து முன்னதாக தொடர்பு அமைச்சின் கீழுள்ள சில நிறுவனங்களுடன் துல்லியமாக ஆராயப்பட்டதாக ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சின் கீழுள்ள அமலாக்க அதிகாரிகள் அரசின் இரகசிய தகவல்களை பரப்ப வேண்டாம் என நினைவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யும் தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசாரா எச்சரித்தார்.
எவ்வாறான விவகாரமாயினும் அது குறித்து உள்துறை அமைச்சின் அகப்பக்கத்தில் நம்பகமான தகவல்கள் வெளியிடப்படும் என அவர் கூறினார். சமூக ஊடகங்களில் சிறுவன் ஜெயின் ராயின் அப்துல் மாத்தின் சடலத்தின் புகைப்படங்கள் பகிரப்பட்டது தொடர்பில் அந்த சிறுவனின் மரண விசாரணையை மேற்கொள்ளும் அதிகாரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்தாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் அளித்திருந்தார். பர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் லண்டனுக்கு பயணம் மேற்கொள்ள செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. பேத்தியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டி அனைத்துலக கடப்பிதழை பெற அந்த முன்னாள் பிரதமர் செய்த முறையீட்டிற்கு நீதிபதி ரொசினா அயூப் அனுமதி அளித்தார். அதன்படி தான் ஸ்ரீ முஹிதீனின் கடப்பிதழ் அவரது வழக்கறிஞர் டத்தோ கே குமரேந்திரனின் தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த முறையீட்டிற்கு அரசு தரப்பு எந்தவொரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட தான் ஸ்ரீ முஹிதீனின் அனைத்துலக கடப்பிதழ் இன்று வழங்கப்பட்டு அடுத்த மாதம் 20ஆம் தேதி மீட்டுக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.